ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு காரசாரமான ஈவினிங் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முதல்ல ஸ்வீட் கார்ன் ஒன்று எடுத்துக்கலாம். நான் இதை 5ஆக கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இதை 5ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது இருக்கட்டும். ஸ்டவ்வில் கடாயை ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா சூடேறினோடனே இட்லி தட்டு ஒன்று வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா தட்டு கூட வச்சுக்கோங்க. இந்த குழிகளில் இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு 5 நிமிஷம் இதை வேக விட்டு பார்க்கலாம். இது வெந்து வர்றதுக்குள்ளே மசாலாலாம் சேர்த்த மாவு ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு ஸ்வீட் கார்னுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்வீட் கார்னை இந்த கார்ன்ஃப்ளவர்லேயே நம்ம டிப் பண்ண போகிறோம். அப்படி செய்யும்போது நல்லா கிறிஸ்பியோட டேஸ்டியோடு கிடைக்கும். இப்போ நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கட்டும். ஸ்வீட் கார்ன் பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மாவில் டிப் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் நல்லா சூடானதும் ஸ்வீட் கார்னை இந்த மாவில் நல்லா டிப் பண்ணி அந்த எண்ணெயில் நம்ம சேர்த்துடலாம். இந்த கார்ன்ஃப்ளவரில் மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகாய்த்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறதுனால நல்லா காரசாரமாக இருக்கும். நல்லா டிப் பண்ணிட்டோம். ஒன்றா இந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து இதை நல்லா திருப்பி விடுங்க. 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 1 நிமிஷத்துக்கு ஒரு முறை இது எல்லா சைடுங்களையும் நல்லா திருப்பி விட்டு எல்லா பக்கங்களும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும். இப்போ நல்லா திருப்பி விட்டு இது மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பக்கங்களையும் நல்லா திருப்பி விட்டும் நல்லா கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை எடுத்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.